السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதா. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு குழுமி இருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதரை அதிகம் நேசித்து விட்டால், விரும்பி விட்டால், அவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதை முடிந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நாம் ஒவ்வொருவருமே முயற்சி எடுப்போம். அதிலும் குறிப்பாக நாம் அதிகம் நேசித்த ஒரு நபர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார், மரண தருவாயை அடைந்திருக்கிறார். இப்படி மரண தருவாயை அடைந்து விட்டால் மற்ற சாதாரண நேரங்கள்ல அவர் சொல்வதை நாம எந்த அளவிற்கு கேட்போமோ அதை விட ஒரு படி மேல இவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக போறாங்க, இவங்களைத்தான் நாம ரொம்ப அதிகமா நேசிச்சுக்கிட்டு இருந்தோம், சரி இந்த சந்தர்ப்பத்துல ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, அப்படி சொன்னா அதையும் நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிருவோமே என்கிற எண்ணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்கள்ல நம்முடைய பெற்றோர்களே உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளவோ பல செய்திகளை சொல்லுவார்கள், அதையெல்லாம் நாம முக்கியத்துவப்படுத்தி கேட்க மாட்டோம். ஆனா அதே நம்முடைய பெற்றோர்கள் மரண தருவாயில ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இந்த உலக வாழ்க்கையில ஏராளமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஹஜ் பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த ஹஜ் பயணத்தின் பொழுது துல்ஹஜ் பிறை 9வது நாள் அரஃபா தினத்துல அந்த மக்களை எல்லாம் குழும வைத்து அவர்களுக்கு நிறைய அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பாகவும் ஹஜ்ஜுக்கு நிறைய பேர் துல்ஹஜ் மாதத்துல மக்காவுக்கு வந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தை விட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடியே மதீனாவில இருந்து ஹஜ்ஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே மதீனாவாசிகளுக்கு ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போறேன், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நீங்கள் என்னோடு கலந்து கொண்டு அந்த ஹஜ் பயணத்துல அந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் அதை என் வழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதுவரை எந்த ஹஜ்ஜும் செஞ்சதில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததே மொத்தம் ஒரு ஹஜ் தான். அந்த மரணிப்பதற்கு சில மாதத்திற்கு முன்பாக ஹஜ்ஜிற்காக மதீனாவிலிருந்து கிளம்பும் பொழுது மக்களுக்கு என்ன முன்னறிவிப்பு செய்யறாங்க, நான் போகக்கூடிய இந்த ஹஜ் பயணத்தை நீங்களும் தவறாம யாரெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அப்படி கலந்து கொண்டு ஹுது அன்னி மனாசிக்கக்கும், அந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு நேரங்களிலேயும் என்னென்ன விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் அதை என் வழியாக சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இன்னொரு தகவலையும் பதிய வைக்கின்றார்கள். நான் தற்பொழுது செய்யக்கூடிய இந்த ஹஜ் இதுதான் எனக்கு கடைசி ஹஜ் என்று நினைக்கிறேன். லா ஹஜ்ஜு பாத ஹுஜ்ஜத்தி ஹாதிஹி, இந்த ஹஜ்ஜிற்கு பிறகு இனிமேல் நான் ஹஜ் செய்ய மாட்டேன் என்றுதான் நினைக்கின்றேன்.
அல்லாஹ் தஆலா என்னுடைய தவணையை ரொம்ப நெருக்கி கொண்டு வந்ததாக நான் உணர்கிறேன் என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ரொம்ப சூசகமாக சொல்லி விடுகிறார்கள். இந்த ஹஜ் தான் நான் இந்த உலகத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஹஜ். இதற்கு அடுத்த வருடத்தினுடைய ஹஜ்ஜில நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது என்கிற ஒரு முன்னறிவிப்பை மதீனாவிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் செய்த காரணத்தினால் மற்ற வருடங்களை விட அந்த வருடத்தில் ஹஜ்ஜிற்காக செல்லக்கூடிய மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் ஹஜ்ஜினுடைய காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க, முஸ்தலிஃபாவுல என்ன செஞ்சாங்க, மினாவுல என்ன செஞ்சாங்க, அரபாவுல என்ன செஞ்சாங்க, அந்த பெருநாள் தினமாக இருக்கக்கூடிய அந்த துல்ஹஜ் 10ல என்னென்ன விஷயத்தை செஞ்சாங்க என்று ஒவ்வொரு விஷயமும் நபி தோழர்களால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அப்படி கவனிக்கப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜில் தான் அரபா தினத்தில் அதிகமான மக்களை குழும வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய அறிவுரைகளை சொல்லுகிறார்கள். அந்த அறிவுரையை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அறிவுரையை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு இறுதி உபதேசமாகத்தான் பார்க்கின்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலேயும் எங்களுக்கு சொல்றாங்க. அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய ஒவ்வொரு செய்தியும் அதை நாங்கள் ஒரு இறுதி உபதேசமாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வின் தூதரால் வழங்கப்பட்ட ஒரு கடைசி உபதேசமாகத்தான் நாங்கள் அந்த உரையை பார்த்தோம் என்று இப்னு அப்பாஸ் போன்ற நபி தோழர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு தகவல்களும் அனைத்து சஹாபாக்களாலும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? இன்றைக்கு நாம யாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக பார்த்தவர்கள் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்து ஏறத்தாழ 1400 வருடங்களுக்கு மேல் ஆயிற்று. அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்த அல்லாஹ்வின் தூதரை இன்றைக்கும் நாம் உயிரை விட மேல மதிக்கிறோம். அப்படி உயிரை விட மேல மதிப்பதுதான் அது ஈமானிய அம்சத்திலும் கூட. அப்ப அந்த உயிரை விட நாம மேல மதிக்கிறோம்னு சொன்னால் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் பேசிய அந்த செய்திக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்க வேண்டும், அதுல சொன்ன அந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நாம எந்த அளவிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமே. எதையெல்லாம் சொன்னார்கள்? முஸ்ரத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் பேசிய அறிவுரைகளில் மிக முக்கியமான ஒரு அறிவுரை, இஸ்மஉ மின்னி, நீங்கள் அனைவரும் என்னிடமிருந்து நல்ல முறையில் செவிதாழ்த்து கேளுங்கள். அறிவுரையை சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? அந்த மக்களுடைய அந்த சிந்தனையை கூர்ந்துட்டுகிறார்கள். நான் சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அலா லா தஸலிமு, மனிதர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். அலா லா தஸலிமு, மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அலா லா தஸலிமு, மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். ஒன்றுக்கு 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். 3 தடவை சொல்லிவிட்டு எதை அநியாயம் என்று சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? இன்னஹு லா யஹில்லு மாலு பிரின் இல்லா பிதீபி நஃப்ஸின் மின்ஹு. ஒரு முஸ்லிம் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் அவருடைய அனுமதியோடு மட்டும்தான் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொன்ன ஒரு தகவலும் கூட. அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை தவறான முறையில் எடுக்காதீர்கள், உண்ணாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது கருணையாளனாக இருக்கிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமை யஃஅல் ذلك உதுவானன் அவ் துல்மா, யார் அநியாயமாக வரவு மீறி அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை எடுக்கின்றானோ அல்லது தற்கொலை செய்து கொள்கிறானோ அத்தகைய நபரை மறுமையில் நாம் நரகத்தில் தான் நுழைய செய்வோம். அனல்லாகி யசீரா, ஒரு ஆள நரகத்துல போடுறது இறைவனாகி எனக்கு ரொம்ப லேசான காரியம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே. நாம எந்த சந்தர்ப்பத்திலேயும் பிறருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்த கூடாது.
அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி இன்பம் காணக்கூடிய தன்மை முஸ்லிமுக்கு அறவே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானே, அதே விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நீங்க அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணிராதீங்க. ஒரு முஸ்லிமுக்கு எது தகாது கூடாது, மாலும்ரின் இல்லா பி தீபி நஃப்ஸி மின்ஹு, உங்களுடைய பொருளாதாரமா ஹலாலான வழியில நீங்க சம்பாதிச்சதா அதை நீங்க பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நபருடைய அனுமதி அதற்கு வேணும். அது ஒரு சின்ன பொருளாதாரமா இருக்கட்டும், ஒரு ரூபாவா கூட இருக்கட்டும், ஒரு ரூபாவை பிறருடைய பொருளை நாம் பயன்படுத்துவதாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபருக்கு அது தெரிந்திருக்கிறதா, நாம் அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரா? அப்படி அனுமதி கொடுத்திருந்தால் அது உங்களுக்கு ஆகமானது. ஒரு ரூபாயாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட பொருளுக்குரியவர் உங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று சொன்னால் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை ஆசைப்படவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எத்தனையோ பல பிரச்சனைகள், குடும்பத்திற்குள்ள எத்தனையோ பல சண்டை சச்சரவுகள். அந்த சண்டை சச்சரவுக்கான காரணத்தை பாருங்க. ஒரு சில விஷயங்கள் வேண்டுமானால் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போனா என்னை வாழ கூப்பிடாம விட்டுட்டாங்க என்று இப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் தான். நிறைய பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது? அண்ணனாக இருக்கக்கூடியவர் தம்பியினுடைய சொத்தையும் சேர்த்து அபகரித்து விட்டார். ஆனால் தம்பி கொஞ்சம் விவரமானவராக இருக்கிறாரு, அண்ணனுக்கு கொஞ்சம் விவரம் கம்மினா தம்பி அண்ணனுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறார், அவங்களுக்குள்ள இடத்தை அபகரிக்கிறாங்க. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு இடம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு மட்டும் நிறைய இடத்தை அபகரித்து விட்டு அவங்களுடைய உடன்பிறப்புக்கு குறைய கொடுக்கிறாங்க என்று எத்தனை பிரச்சனைகள், குடும்பத்திற்குள்ள எத்தனை சொத்து தகராறுகள். இன்றைக்கு அது கோர்ட்ல கூட பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொத்து பத்து வாரிசுரிமையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, அல்லாஹ்வும் வாரிசுரிமையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஆண்களுக்கு எப்படி சொத்தில் பங்கு இருக்கிறதோ அதே போல பெண்களுக்கும் அதற்கான பங்கு இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு குடும்பத்துல ரெண்டு அண்ணன் இருக்கிறாங்க, ரெண்டு தங்கச்சி இருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு அண்ணனுக்கு எப்படி பங்கு இருக்குதோ அதே போல உங்களுடைய சகோதரி ரெண்டு பேருக்கு மார்க்கத்துல பங்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல பெண்களுக்கான சொத்து பத்து ஒழுங்காக கொடுக்கப்படுதா? பாகப்பிரிவினை வைக்கப்படுகிற பொழுது பெண்களுக்குரிய ஹக்கு முறையாக கொடுக்கப்படுதா? ஏராளமான பிரச்சனைகள் இதை சுற்றியே நமக்கு இன்றைக்கு நம்முடைய காலத்துல இருக்கும் பொழுது இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிமாக இருக்கக்கூடிய நீங்க அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது பொருளா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், அடுத்தவருக்குரியதை பயன்படுத்துவதாக இருந்தால் அவர் மனமும் வந்து விரும்பி தர்றாரு. சரி, அண்ணன் என் சொத்தை தாராளமா பயன்படுத்தட்டும், ஒரு தங்கச்சி விரும்பி கொடுக்குறாங்களா? அல்லது அக்கா என் தம்பி தானே, எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டவன் தானே, என்னுடைய சொத்தை என் தம்பியே பயன்படுத்திக்கிறட்டும், அக்கா விரும்பி கொடுக்குறாங்களா? இப்படி சம்பந்தப்பட்டவங்க விரும்பி கொடுப்பார்களே, ஆனால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வது பிரச்சனை இல்லை. இது நாம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக ஆகாது, குடும்பத்துல உள்ளவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக ஆகாது. அல்லது பக்கத்து வீட்டுல உள்ளவங்களே சில விஷயத்தை நமக்காக விட்டு கொடுக்கிறாங்க, இடத்துல சிலது நமக்காக விட்டு அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் விட்டு கொடுத்தால் அது மார்க்க அடிப்படையில் பிரச்சனை இல்லை. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் விட்டு கொடுக்காத பொழுது நமக்குள்ளது இல்லை என்று தெரிந்து கொண்டே அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு முஸ்லிம்கள் எத்தனையோ நபர்களுக்கு இருக்குது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவேன், நான் போனாலும் என்னுடைய இந்த பிரச்சாரம் உங்களுக்கு மத்தியில கடைசி வரை இருந்துகிட்டே இருக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நீங்கள் அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடிய அந்த தன்மையை, சுரண்டக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதீர்கள் என்கிற ஒரு அறிவுரையை சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில சொன்ன இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவுரை, இன்றைய காலகட்டத்தில் நம்மில பலருக்கும் தேவையான ஒரு அறிவுரையும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க? அலா குல்ல ரிபல் மின் ரிபல் ஜாஹிலிய்யத்தி மௌதூஉன், அறியாமை காலத்தில் என்னென்ன வட்டிகள் எல்லாம் இருந்ததோ அனைத்து வட்டியும் மௌதூஉன், அது என்னுடைய காலுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டது. அறியாமை காலத்துல நிறைய வட்டி இருந்தது. முஸ்லிம்கள் சில ஆட்களும் அறியாமை காலத்துல வட்டி தொழிலில் ஈடுபட்டு இருந்தார்கள். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிக்ளேர் பண்றாங்க, அந்த வட்டி எல்லாம் அறியாமை காலத்தில் தான் இருந்திருக்குமே ஒழிய
இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கும் வட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. வட்டி எந்த ரூபத்தில் மனிதனிடத்தில் வந்தாலும் அனைத்து வட்டி முறையையும் நான் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரகடனப்படுத்தினார்கள். அப்படி பிரகடனப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை முதலாக தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி பல நபர்களுக்கு பொருளாதாரத்தை வட்டிக்கு கொடுத்திருந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வட்டிகள் அனைத்தும் முற்றிலும் இந்த இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய காலுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டது. இனிமே நீங்க யாரும் வட்டியில ஈடுபடாதீங்க. அதனுடைய முதல் கட்டமாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாரேனும் வட்டிக்கு கொடுக்கிறதா இருந்தால் அந்த வட்டி காசை நீங்க செலுத்த வேண்டாம். வலக்கும் ருஊசு அம்வாலிக்கும், நீங்க அவங்கள்ட்ட வாங்கின அசல் தொகை இருக்குது, அந்த அசல் தொகையை திருப்பி செலுத்தினால் போதும். அவங்கள்ட்ட கடனாக 10,000 வாங்கினீங்களா, 10,000 திருப்பி செலுத்துங்க. அதுக்கு கூடுதலாக வட்டி என்று எதையும் செலுத்த வேண்டாம். அந்த வட்டி அனைத்தையுமே நான் முற்றிலும் இல்லாமல் ஆக்கி விடுகிறேன் என்ற அந்த நல்ல காரியத்தை தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தார்களே. ஆனா இன்னைக்கு நம்முடைய மார்க்கத்தில் எப்படி இருக்கிறது? முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எந்த சந்தர்ப்பத்திலேயும் என்னுடைய வாழ்க்கையில வட்டிங்கிறது ஒரு நயா பைசா கூட வராம இருக்குது என்று நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுதா? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே முழுக்க முழுக்க வட்டியோட இன்னைக்கு பிணைஞ்சு போய் இருக்குது. வீடு கட்டுறதா இருந்தா கூட அதற்கு பேங்க்ல லோன் தர்றான், நான் பேங்க்ல லோனை வாங்கி வீட்டை கட்டுறேன். வீட்டை கட்டுகிறார்களா இல்லையா? ஏதேனும் பொருளாதாரம் ரொம்ப அவசிய தேவை ஏற்பட்டா கூட நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நான் 5 சவரன் வச்சிருக்கிறேன், 10 சவரன் வச்சிருக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப தேவையா இருக்குது, அதை நான் வித்துட்டு நான் பயன்படுத்தாம பேங்க்ல போய் அடகு வச்சுட்டேன்னு சொன்னா, அல்லது அடகு கடையில போய் அடகு வச்சுட்டேன்னு சொன்னா, நான் பைய அந்த நகையையும் மீட்டிக்குவேன், என்னுடைய அந்த கடன் சுமையவும் குறைச்சிக்குவேன் என்று சொல்லி பேங்கிலேயும் அடகு கடையிலேயும் நகையை அடமானம் என்கிற பெயரில வட்டியில நம்மளுடைய சமூக பெண்கள் விழுகிறார்களா இல்லையா? அதே போல வீட்டில் ஒரு பொருள் எடுக்கிறதா இருந்தா, பைக் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வீட்டுல எதையெல்லாம் நீங்க அவசிய தேவையான ஒன்றாக இருக்கிறீர்களோ அப்படி அவசிய தேவையான அந்த பொருட்களை வாங்குவதாக இருந்தால் அதுல இன்ஸ்டால்மெண்ட் முறையில தர்றாங்க, இஎம்ஐ முறையில தர்றாங்க. ரெடி கேஷ் கொடுத்து என்கிட்ட வாங்குறதுக்கு கையில காசு இல்ல, அதனால பிரிச்சு நான் அந்த பொருளை வாங்குறதா இருந்தா அதுல என்ன கொஞ்ச அளவுல தானே வட்டி வருது, எனக்கு அந்த பொருள் ரொம்ப முக்கியமாச்சே என்று சொல்லி வட்டியில விடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல அவசிய தேவைக்காகத்தான் சில ஆட்கள் அதை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க, அதையும் போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஆடம்பர செலவுகளுக்காக வட்டியை நோக்கி நம்முடைய சமூகம் படையெடுக்கிறது என்றால் அதனுடைய ரிசல்ட் என்ன? அதனுடைய முடிவு என்ன? இன்றைக்கு ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய அதிகமான பொருளாதாரம் வட்டிக்காகவே செலவழிக்கப்படுகிறது. அது குடும்பத்தை மிகவும் பொருளாதாரத்துல ரொம்ப கீழே கொண்டு போய்கிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த வட்டி நம்முடைய சமுதாயத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், போன ரமலான் மாதம் இருக்குதா இல்லையா? அந்த ரமலான் மாதத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்துல திசையன் விலைன்னு சொல்லக்கூடிய ஊரு, அந்த ஊர்ல ஒரு காருக்குள்ள 4 நபர்கள் தற்கொலை செய்கிறார்கள். இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், கணவன், மனைவி, மகன், மகள் என்று சொல்லி 4 நபர்களும் காரில் பெட்ரோலை ஊற்றி அவங்க 4 பேருமே தற்கொலை பண்ணாங்கல்ல. பொதுவா நமக்கே தெரியும், மத்த மாசத்துல பாவம் நம்ம செஞ்சாலும் ரமலான் மாசம் வந்துச்சுன்னு சொன்னா இறையச்ச நமக்கு வரும். தப்பு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் அதுலயும் நாம செய்யக்கூடாது ரமலான் மாசத்துல விலகி வருவோம். ஆனால் அவங்க தற்கொலை செய்வதற்காக தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதமாக இருக்கிறது. எந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய வாசலை மூடியதாக சொல்லுகிறானோ, அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல் எந்த மாதத்தில் மூடப்பட்டதாக நமக்கு சொல்லப்பட்டதோ அந்த மாதத்திலேயே இன்றைக்கு அவர்கள் தற்கொலையை ஒரு தீர்வாக தேடுகிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் தற்கொலை செய்யறதுக்கு நம்ம மார்க்க அனுமதிக்குதா? நம்முடைய மார்க்கம் நம்ம எப்படி பண்படுத்துது, பக்குவப்படுத்துது? இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். தாங்க முடியாத துன்பத்துல இருக்கிறவங்க அந்த நேரத்துல பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம்.
யார் தனக்கு நன்மை வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறவங்களா இருக்கிறாங்களோ, ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் வருகிற பொழுது அல்லாஹ்வுக்காக பொறுமை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறார்களோ, அது அவங்களுடைய வாழ்க்கையவே நன்மைக்குரிய வாழ்க்கையாக மாற்றுகிறது என்று இஸ்லாம் சொல்லுது. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு தற்கொலையே செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரமலான் மாதத்தில் 4 நபர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்றால், ஒரு குடும்பமே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணத்தை சமூக வலைதளங்களில் சொல்லுகிறார்கள், பத்திரிகையில சொல்லுகிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் அதிகமாக வட்டிக்கு பொருளாதாரத்தை வாங்குகிறது. அப்படி வட்டிக்கு பொருளாதாரத்தை வாங்கி அதை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். சென்னையில் அவங்க ஒரு வீடு கட்டி இருந்தாங்க, அந்த வீட்டையும் விற்று கடன் அடைச்சு பார்க்கிறாங்க. ஆனால் அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய வட்டி கடன் அந்த வீட்டையும் தாண்டி அதிகமான பொருளாதார சுமையை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஒரு கட்டத்துல வட்டிக்கு கொடுத்தவங்களும் அதிகமாக நெருக்க நெருக்க இனிமே நம்ம அடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, இருக்கிற வீட்டையும் வித்தாச்சு, வீட்டையும் வித்து வட்டியை அடைச்சு பார்த்தாச்சு, நம்மளால முழுசா அழைக்க முடியல. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அடைக்கிறதுக்கு வேற வழி இல்லாததுனால நாம அந்த சென்னையை விட்டுட்டு அந்த திசையன் விலைக்கு அங்கே அந்த குடும்பமே தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப வட்டியை சாதாரணமா நினைக்கிறோம், ஏதோ நம்ம குடும்பத்துல உள்ள ஒரு சின்ன பிரச்சனையாக நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதுல ஏற்படக்கூடிய விபரீதங்களை எடுத்து பார்த்தால் மற்ற சமுதாயமும் வட்டியினால் நாசத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சமூகமும் வட்டியினால் இன்றைக்கு நாசத்தை தழுவி கொண்டே இருக்குது. அப்ப நம்முடைய உலக வாழ்க்கை கஷ்டப்படுவதோடு ஆகிரத்துடைய வாழ்க்கையை கஷ்டப்படணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரகடனம் செய்கிறார்கள். அறியாமை காலத்துல என்னென்ன வட்டிகள் இருந்ததோ எல்லா வட்டியும் தஹ்த மௌதுஉன் கதமை, என்னுடைய காலுக்கு கீழே அவைகள் அனைத்துமே புதைக்கப்பட்டு விட்டது. இனிமே இஸ்லாத்திற்கும் வட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கையாக, வட்டி இல்லாத வாழ்க்கையாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவுல பேசினாங்களே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இது யார் அந்த திரள்ல குழுமி இருந்தாங்களோ அந்த சஹாபாக்களுக்குமான அறிவுரை மட்டும் தானா? ஹஜ்ஜத்துல் விதாவுல அங்க உட்கார்ந்து கேட்டாங்கல்ல, கேட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறிவுரையை சொன்னார்களா, அல்லது கியாம நாள் வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாடமாக படிப்பினையாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறிவுரையை சொன்னார்களா? எல்லா நபர்களுக்குமான ஒரு அறிவுரை தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போன்ற அறிவுரைகளை சொல்லுகிற பொழுது நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள், நல்ல முறையில நீங்கள் அதை கவனிச்சு கேளுங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிங்க என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் வலியுறுத்துகிறார்கள். அதையும் மீறி நாம் வட்டியிலேயே தொடர்புள்ளவர்களாகவே இருந்தால் நாம சந்திக்கக்கூடிய இழப்பு என்ன? நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? இந்த உலகத்திலேயே அல்லாஹ்ட்ட கையேந்தினா கூட அல்லாஹ் காப்பாத்தணும், நம்முடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்காம போயிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்குது இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நபர் நீண்ட தூர பயணத்திலே போகிறார். அப்படி நீண்ட தூர பயணத்துல போய் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். யா ரப்பி யா ரப்பி, என் இறைவா எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு அந்த தேவை இருக்குது என்று ஒரு நபர் பயணத்துல இருக்கும் பொழுது அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். பொதுவா நம்மளுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஒரு ஆள் பயணத்துல துவா செய்யறாருன்னு சொன்னா மற்ற நேரத்துல செய்யக்கூடிய அந்த துவாவை விட அந்த பயணத்துல செய்யக்கூடிய துவா அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமான ஒரு நேரமா இருக்குது. ஆனா அந்த நபர் என்ன பண்றாரு? நீண்ட தூர பயணத்துல அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு. அல்லாஹ் தஆலா அவருடைய துவாவை ஏத்துக்க மாட்டான். அதுக்குரிய காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் அவருடைய துவா ஏத்துக்கப்படாம இருக்கு தெரியுமா? மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடித்த பானம் ஹராமாக இருக்கிறது. மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமா இருக்குது. மல்பசுஹு ஹராம், அவன் உடுத்திய ஆடை ஹராமாக இருக்கிறது. வஉதியபில் ஹராம், அவனுடைய வாழ்க்கையே ஹராமான காரியத்திலேயே இருக்குது. அவன் சாப்பிட்டதுல இருந்து ட்ரெஸ் போட்டதுல இருந்து அனைத்துமே முழுக்க முழுக்க ஹராமான காரியத்திலேயே ஈடுபட்டு விட்டு, அல்லாஹ் தடுத்த காரியத்திலே ஈடுபட்டு விட்டு இந்த நேரத்துல இறைவா என்னைய காப்பாத்து, இறைவா என்னைய காப்பாத்துனா அண்ணா இஸ்தஜாபுலி தாலிக் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எப்படி பதில் அளிப்பான்? எப்படி அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால்
அப்ப இந்த நபிமொழி நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, நம்முடைய வாழ்க்கையும் ஹராமான காரியத்திலேயே மூழ்கி கிடக்கும் என்று சொன்னால், வட்டியிலிருந்து மீளாமல் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை வட்டியிலேயே வீழ்ந்து கிடப்போம் என்று சொன்னால், நாமும் அல்லாஹ் காப்பாற்றணும், நம்முடைய துவாவும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர நமக்கு வேற பாதுகாவலன் யாரு? அல்லாஹ் தான் நமக்கு சிறந்த பாதுகாவலன். அவன்கிட்ட தான் நம்ம அனைத்தையுமே கேட்க முடியும். நம்ம கேட்கிறது அனைத்தையுமே தருவதற்கு அவன் தான முழுக்க முழுக்க ஆற்றல் படைத்தவன். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலேயே நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால், அது இது போன்ற ஹராமான காரியங்களில் நாம் மூழ்கி கிடப்பது, அதை ஒரு அடிப்படையாக இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இது போன்ற வட்டியில அதிகம் விழுந்தவர்களாக நாம் இருந்தால் உடனே அந்த வட்டியிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சி எடுங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த வட்டியிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வட்டியிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்துல கடந்த காலத்துல செய்த அந்த தவறுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. இறைவன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வட்டியில இவ்வளவு காலம் விழுந்துட்டேன், இது போன்ற இந்த தவறுல இருந்து இனிமே என்னைய காப்பாத்துரு, என்னுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் என்ன சிரமம் வந்தாலும் இந்த வட்டியில விழாத ஒரு வாழ்க்கையை இறைவன் எனக்கு தந்து விடு என்று அல்லாஹ்விடத்துல கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும், இனி இது போன்ற தவறுகளில் வீழாத நபர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இவ்வளவு விஷயத்தை அதிகம் வலியுறுத்துகிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகள் நிறைய இருக்கிறது. அதுல மிக முக்கியமான இன்னொரு செய்தி, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார் என்றால், தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் அடுத்தவனுக்கு தொல்லை தரக்கூடாது. இப்படி அடுத்தவனுக்கு தொல்லை தராமல் இருக்கக்கூடியவன் தான் ஒரு சரியான முஸ்லிம் என்று முஸ்லிமுக்கே ஒரு இலக்கணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இன்னைக்கு நாம் அதுல கரெக்டா இருக்கிறோமா? நம்ம நாவுகளால் இன்றைக்கு எத்தனை நபர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க? நம்முடைய செயல்களால் இன்றைக்கு எத்தனை நபர்கள் பாதிக்கப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க? இதுவரை அப்படி யாரும் பாதிக்கப்படவில்லை என்றால் நாம முஸ்லிம் என்பதுல கரெக்டா இருக்கிறோம். அல்லது கடந்த காலத்துல இப்படி பல நபர்கள் நம்மால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இறைவா என்னுடைய நாவாலும் என்னுடைய செயலாலும் அடுத்தவர்கள் எந்த விதமான பாதிப்பும் உள்ளாகாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையாக இறைவானை ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்துல கேளுங்க. என இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய சமூகம் கடைசி வரை பண்பட்ட சமூகமாக இருக்கணும், பக்குவப்பட்ட சமூகமாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கு எந்த கொள்ளையும் தீங்கும் அளிக்காத ஒரு சமூகமாக வரணும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற பல அறிவுரைகளை அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதரால் என்னென்ன அறிவுரைகள் சொல்லப்பட்டதோ அதை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக செய்த ஒரு வசியத்தாக நினைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை தகவல்களையும் நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். அல்லாஹ் தஆலா அதை முற்றிலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த மக்களாக நம்மை ஆக்குவானாக என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, அண்ணல் நபிய அழகிய முன்மாதிரி என்கிற 10 மாத கால செயல் திட்டத்தை நம்மளுடைய ஜமாத் கையில எடுத்து அதுல இந்த மாதம் மே மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை, அவங்க இறுதி பேருரையில என்னென்ன அறிவுரைகள் சொன்னார்களோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இதை நம்மளுடைய ஜமாத் ஒதுக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கடையநல்லூர்ல மக்கா நகர் தௌஹீத் நகர் அந்த 2 கிளைகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த மலம்பேட்டை ரோட்ல அந்த தௌஹீத் திடலில் வைத்து மாபெரும் பொதுக்கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதுல சகோதரர் எம்ஐ சுலைமான் அவங்களும் எம்ஏ அப்துல் ரஹ்மான் அவங்களும் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க. நாம் அனைவருமே குடும்பத்தோட கலந்துகிட்டு அதுல அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேருரையில சொல்லப்பட்ட தகவலையும் ஒரு தனி தலைப்பாக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முன்மாதிரியை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக அந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதுல நம்முடைய குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.